எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா, எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா. நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா. இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா. கோடீஸ்வராய நமக. வணக்கம். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு தொடர் சொல்லியிருக்கேன். ஒரு எபிசோடில் ஒரு அருமையான அனுபவத்தை சொல்லியிருக்கேன். அதாவது வடவள்ளியில் கோயம்புத்தூரில் வடவள்ளியில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு வேணுகேட்டன் ஒருத்தர் இருந்தார். அவரை நான் எப்படி மூட்டைசாமிக்கு அழைச்சிட்டு வந்தேன். அவருக்கு எப்படி அந்த வருஷக்கணக்காக இருந்த அந்த கால் வழியெல்லாம் எப்படி ஒரு அதிசயிக்கத்தக்க வகையில் மூட்டைசாமியின் அருளால் குணமாகியது அப்படிங்கிறத பற்றிலாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை பாருங்கள். அதாவது அது என்ன தலைப்பில் அந்த வீடியோ வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர் டாக்டர் வியந்த மூட்டைசாமி டாக்டர் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் அந்த வீடியோ ஒரு 6-7 மாதம்னால நான் வெளியிட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள். இல்லை ஏதாவது லிங்க் வேணாலும் சொல்லுங்கள், நான் அனுப்புகிறேன். சரி, இப்போ அந்த வேணுகேட்டன் அதில் வர்றாருல, அந்த சம்மந்தப்பட்ட ஒரு வேணுகேட்டன் அவர் அதுக்கு பிறகு முதல்ல நான் மூட்டைசாமிகிட்ட கூட்டிகிட்டு போய் விட்டாங்க. அதுக்கு பிறகு அவராக பல ட்ரிப்பு போயிருக்காருங்க. அதில் நடந்த ஒரு 2-3 சம்பவத்தை சொன்னாருங்க. அதில் எனக்கு இப்போ இன்றைக்கி திடீர்னு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்ததுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது அவரே ஒரு பெரியவர், கொஞ்சம் வயசானவர். அவரோட அப்பா ரொம்ப வயசானவருங்க. அவர் ரொம்ப வயசாகி போனதுனால சரி, கையில் இருந்த பணத்தில் அவர் கொஞ்சம் பணம் வச்சுட்டு அவர் திண்டுக்கல்லில் இருக்காருங்க. அதாவது இவர் வடவள்ளியில் இருக்கார். இந்த வேணுகேட்டன் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு வடவள்ளியில் இருந்தார். நாங்கள் கோயம்புத்தூரில் வடவள்ளியில் இருந்தப்போ அவர் எனக்கு பழக்கங்க. அவங்க அப்பா திண்டுக்கல்லில் இருந்தாருங்க. அவங்க அம்மா இல்லை, அவங்க அப்பா. அவங்க அம்மா இறந்தாங்க. அவங்க அப்பா திண்டுக்கல்லில் இருந்தாருங்க. இப்போ டச் விட்டு போச்சுங்க, இருக்காரா என்னன்னு தெரியல எனக்கு. அவர் வயசு ரொம்ப ஆனதுனால அவர் என்ன பண்ணார், அவர் கையில் இருந்த பணத்தை அவர் கொஞ்சம் வச்சுட்டு இவர் பையனுக்கு, அதாவது இந்த வேணுகேட்டன் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு இல்லையா, அவருக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துருக்காருங்க. இவரும் மகிழ்ச்சியோட அப்பாட்டேருந்து வாங்கிட்டு வடவள்ளி வந்திருக்காருங்க. வடவள்ளி வந்தவர் இவருக்கு அதாவது இவருக்கு ஒரு மனப்போராட்டம்ங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு 2 ஆஃபர் வந்ததுங்க. ஒருத்தர் அவங்க வீடு, அவர் ஃபாரின் போகிறதுனால அவருக்கு சொந்தமான வீடு ஒன்று இருந்ததுங்க. அந்த வீட்டை விற்கிறேன், அந்த வீட்டை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு வேணுகேட்டனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாருங்க. அது ஒன்று. அப்புறம் இன்னொருத்தர் சொன்னார், இந்த மாதிரிப்பா ஒரு மாந்தோப்பு இருக்குது, அந்த மாந்தோப்பை நீ வாங்கிக்க, நல்ல வருமானம் வரும் அப்படின்னு சொன்னாருங்க. இவர் ரொம்ப சிந்திச்சு பார்த்து சரின்ட்டு இருக்கிற பணத்தை வச்சு நம்ம மாந்தோப்பு வாங்குவோம், மாந்தோப்பு வாங்கினாலாவது அதில் கொஞ்சம் நல்ல வருமானம் வரும் அப்படின்ட்டு மாந்தோப்பு வாங்குறதுக்காக அட்வான்ஸ்லாம் கொடுக்குறதுக்காக முடிவு பண்ணிட்டாருங்க. முடிவு பண்ணவர் திடீர்னு இவருக்கு என்னென்னா, மூட்டைசாமி, நம்ம மூட்டை பகவானோட ஞானவள்ளலோட ஞாபகம் வருதுங்க. சரி, நம்ம இது கொடுக்குறதுக்கு மேலே அவர்கிட்ட அவரை போய் தரிசனம் பண்ணுவோமே அப்படின்ட்டு போயிருக்காருங்க. அப்போ ஒரு காலம்புற ஒரு 10 மணி இருக்குமாங்க. அப்போ போனப்போ ஒரு சுமாரான கூட்டங்க. அப்போ ஞானவள்ளல் இவர்கிட்ட நேரடியாக சொல்லாமல் எங்கேயோ பார்த்துட்டு சொல்கிறாங்களாம், ஏண்டா காட்டை பெருக்காமல் வீட்டை பெருக்குன்னா நீ காட்டை பெருக்கிற அப்படின்னு இருக்காருங்க. எப்படி? ஏண்டா காட்டை பெருக்காமல் வீட்டை பெருக்குன்னா நீ காட்டை பெருக்கிக்கிட்டு இருக்க அப்படிதாருங்க. டக்குன்ட்டு ஒரு மைண்டில் உடைச்சதுங்க. ஆஹா, நம்ம பண்ணது தப்பு. நம்ம பாருங்கள், பகவான் சொல்கிறாரு, காட்டை பெருக்காமல் வீட்டை பெருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் நீ வீட்டை பெருக்காமல் காட்டை பெருக்கிற. அதாவது அந்த தோப்பு ஒரு காடு மாதிரி தானே, நீ தோப்பு வாங்க போகிற, நீ வீட்டை பெருக்கு, வீட்டை வாங்கன்னு அவர் சொல்லாமல் சொல்கிறாரு, பாஷையில் பரிபாஷையில் சொல்கிறாரு அப்படின்னு புரிஞ்சாருங்க. உடனே மூட்டைசாமி பகவான்கிட்ட அவர் அப்படியே அங்கே இருந்தவார்களே, அவர் கிட்டக்க தான் போய் காலெல்லாம் விழுந்து கும்பிட்றதுக்கு அவருக்கு பயங்க. அதனால் அவர் இருந்த இடத்துலையே ஒரு 10 அடி 15 அடி தூரத்தில் மூட்டை பகவான் இருந்தாருங்க. அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஒரு வீட்டுக்கு வந்தாருங்க. வீட்டுக்கு அந்த மாந்தோப்பு வாங்குகிற ஐடியாவை கைவிட்டாருங்க.
கைவிட்டுட்டு இந்த ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு, இந்த வேணியாட்டனோட ஃபேமிலி ஃப்ரெண்டு சொன்ன அந்த வீட்டை வாங்கினாருங்க. இவர் வாங்கின பிறகு அது சாதாரண சொத்து மதிப்பாக இருந்ததுங்க. இவர் வாங்கின பிறகு ஒரு வருஷம் கழித்து பார்த்தா, அதாவது அதிசயிக்கத்தக்க வகையில் இன்னும் சொத்துக்கள் சாதாரணமாக சொத்து மதிப்பு ஏறுங்க. ஆனால் வந்து ஒரு வருஷம் கழித்து பார்க்குறப்ப ஆவரேஜாக ஏறுற மதிப்போட 10 மடங்கு கூட ஏறினதாங்க. அதாவது அப்பயே வந்து அந்த கோடிக்கு வந்துருச்சாங்க. அது கோடி அளவில், கோடி ரூபாய் அளவு ஒருத்தில் அந்த மதிப்பு வந்துருச்சாங்க. இதெல்லாம் நினச்சி பார்க்குறப்ப அந்த ஞானேஸ்வரன், மூட்டை சுவாமி என்று நம்மால் செல்லமாக அழைக்கப்படுகின்ற அந்த ஞானேஸ்வரன் ஞான வள்ளல், ஞானத்தின் பொக்கிஷம். அவர் சப்தமில்லாமல் உதவுவார். அவர் சப்தமில்லாமல் உதவுவது சம்பந்தப்பட்ட பக்தனுக்கும் அவருக்கும் தான் தெரியும். அந்த சம்பந்தப்பட்ட பக்தன் வெளி உலகத்திற்கு சொன்னார் ஒழிய இந்த ஞானேஸ்வரனின் திருவிளையாடல்கள் வெளி உலகத்திற்கு நிச்சயமாக தெரிய வர வாய்ப்பில்லை. அவர் இந்த அனுபவத்தை என்று சொன்னாருங்க. அதை உங்கள்கிட்ட எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுங்க. அந்த ஞான வள்ளல் அவரின் மகிமைகளையும் அவரின் திருவிளையாடல்களையும் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நினைக்க நினைக்க அது ஒரு இன்ப ஊற்றாக நமது ஆன்மாவிலும், நமது உடலிலும், நமது மனத்திலும் ஊறிக்கொண்டே இருக்கும். அது ஒரு ஆன்ம ஊற்று, அது ஒரு அதிசய ஊற்று, அது ஒரு தெய்வ ஊற்று. மீண்டும் ஊற்றுக்களின் பிரவாகம் வெளிவரும். மீண்டும் சந்திப்போம். ஆத்ம நன்றி.